ஹாய் ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம்ஸ் டு வசந்தம் சரவணன் சேனல். இன்றைக்கி நம்ம சேனலில் 4 வகையான டிஃப்ரெண்ட்டான, அதுவும் நல்ல ஹெல்தியான, குழந்தைங்களுக்கு ரொம்ப ரொம்ப பிடிக்கக்கூடிய கொழுக்கட்டை ரெசிபி எப்படி செய்கிறதுன்னு தான் பார்க்க போகிறோம். வாங்க இப்போது வீடியோக்குள்ளே போகலாம். வீடியோக்குள்ளே போகிறதுக்கு முன்னாடி நம்ம வசந்தம் சரவணன் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாதவங்க சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. கூடவே இருக்க பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. இப்போ ஒவ்வொரு கொழுக்கட்டையாக எப்படி செய்கிறதுன்னு பார்க்கலாம். நான் இன்றைக்கி இந்த கொழுக்கட்டை ரெசிபி செய்கிறதுக்காக கடையிலேருந்து வாங்கின அரிசி மாவு தான் பயன்படுத்தியிருக்கேன். இந்த அரிசி மாவில் பச்சரிசி மாவா புழுங்கல் அரிசி மாவுன்னு சொல்லி எதுவுமே மென்ஷன் பண்ணவே கிடையாது. இப்போ அந்த அரிசி மாவுலேருந்து 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துக்கிறேன். இந்த அரிசி மாவு இப்போ நம்ம நல்லா சலிச்சுட்டு யூஸ் பண்ணிக்கலாம். மொத்தமாக 2 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு எடுத்துருக்கேன். இப்போ இதை சலிச்சிடலாம். இப்போது இதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துக்கிறேன். எப்போவுமே கொழுக்கட்டை மாவு நம்ம ரெடி பண்ணும்போது அதில் உப்பை வந்து அதிகமாக சேர்த்துக்கக்கூடாது. அரை உப்பு இருக்க மாதிரி நம்ம வந்து சேர்த்துக்கணும். இப்போ அடுத்ததாக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு இட்லி பாட்டை வந்து வச்சுருக்கேன். இப்போ அதில் ஒரு 2 டம்ளர் அளவுக்கு தண்ணி சேர்த்துட்டேன். இப்போ இந்த தண்ணி வந்து கொதிக்கட்டும். அது வரைக்கும் வந்து ஸ்டவ்வை வந்து ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுக்கலாம். இப்போ அதுக்குள்ளே நம்ம பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். இப்போ அதுக்காக எந்த டம்ளரில் நம்ம மாவு எடுத்துக்கிட்டோமோ அதே டம்ளர் அளவுக்கு 2 டம்ளர் அளவுக்கு நான் வந்து எள்ளு எடுத்துக்கிறேன். வெள்ளை எள்ளு இல்லாட்டி அதுக்கு பதிலாக கருப்பு எள்ளு கூட நம்ம தாராளமாக எடுத்துக்கலாம். ஸ்டவ்வை வந்து எள்ளை வந்து ஃப்ரை பண்ணும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இந்த எள்ளை வந்து வெடிக்க ஆரம்பிக்குது இல்லையா, அது வரைக்கும் நம்ம வந்து இது நல்லா வந்து வறுத்து எடுத்துக்கலாம். இப்போ இந்த வறுத்த எள்ளை வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். மாற்றிட்டு இப்போ எந்த அளவுக்கு எள்ளு எடுத்துக்கிட்டோமோ 1 டம்ளர் அளவுக்கு எள்ளு எடுத்துக்கிட்டோம் அப்படின்னா அதில் வந்து பாதி டம்ளர் அளவுக்கு நம்ம வந்து வெல்லத்தை சேர்த்துக்கலாம். வெல்லத்துக்கு பதிலாக நாட்டு சக்கரை கூட நம்ம தாராளமாக சேர்த்துக்கலாம். ஆனால் சக்கரை மட்டும், வெள்ளை சக்கரை மட்டும் நம்ம சேர்த்துக்கக்கூடாது. இப்போது அரை டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிட்டேன். அது கூடவே 2 ஏலக்காவும் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ நம்ம சேர்த்துக்கிட்ட இந்த வெல்லத்தோட அளவு பார்த்திங்கன்னா நார்மலான ஒரு ஸ்வீட்னஸ் வந்து கொடுக்கும் இந்த கொழுக்கட்டைக்கு. கொஞ்சம் உங்களுக்கு வந்து ஸ்வீட்னஸ் அதிகமாக தேவைப்பட்டால் நீங்கள் வந்து 3/4 டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கோங்க. இப்போ அடுத்ததாக ட்ராகன் ஃப்ரூட் எடுத்து வச்சுருக்கிறேன். இப்போ அதை வந்து குட்டி குட்டி பீசஸாக நம்ம கட் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த கட் பண்ணி எடுத்துக்கிட்ட ட்ராகன் ஃப்ரூட்டை மிக்ஸி ஜாரில் சேர்த்து அரைச்சி எடுத்துக்கலாம். அப்படி இல்லாட்டி ஸ்மாஷர் இருந்ததுன்னா ஸ்மாஷர் வச்சு நம்ம ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கலாம். இப்போ இந்த பழத்தை வந்து நல்லா ஸ்மாஷ் பண்ணி எடுத்தாச்சு. நல்லா கம்ப்ளீட்டாக வந்து ஸ்மாஷ் பண்ணி எடுத்துக்கணும். இப்போது இதில் 1 டம்ளர் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கிறேன். ஹெல்த் மிக்ஸ் பவுடர் இருக்குது இல்லையா, அதை வந்து நம்ம சேர்த்துக்கலாம். வீடியோட ஸ்டார்டிங்கில் அரிசி மாவு தான் சலிச்சிருப்பேன். இப்போ நம்ம அடுத்தடுத்து வர கொழுக்கட்டைக்கெலாம் நம்ம அரிசி மாவு சேர்த்துக்கலாம். இப்போ இந்த ட்ராகன் ஃப்ரூட் கொழுக்கட்டைக்கு மட்டும் நம்ம இந்த சத்து மாவு சேர்த்துக்கலாம். 1 டம்ளர் அளவுக்கு சத்து மாவு சேர்த்துக்கிட்டேன். இப்போ அதிலே ஒரு பிஞ்ச் அளவுக்கு நம்ம வந்து சால்ட் உப்பும் சேர்த்தாச்சு. சேர்த்துட்டு இதை வந்து நல்லா அந்த ட்ராகன் ஃப்ரூட்டில் இருக்க அந்த ஈரப்பதத்துக்கே நம்ம நல்லா வந்து இதை டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இந்த பழத்துலேருந்தே தண்ணி விட ஆரம்பிக்கும். அதனால் நம்ம தண்ணி வந்து தெளிக்க வேண்டிய அவசியமே கிடையாது. கண்டினியூஸாக நம்ம இந்த மாதிரி கலரிட்டே இருந்தோம்னா கரெக்டாக ஒரு கன்சிஸ்டன்சிக்கு வரும். மாவு தேவைப்பட்டால் இன்னும் கூட கொஞ்சம் நம்ம வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கு வந்து எக்ஸாக்டாக வந்து மெஷர்மெண்ட்லாம் கிடையாது. நம்ம எடுத்துக்கிற அந்த பழத்தோட அளவு பொறுத்து, அதோட அந்த தண்ணி கன்சிஸ்டன்சி பொறுத்த அளவுக்கு நம்ம வந்து ஹெல்த் மிக்ஸ் பவுடரை வந்து நம்ம இது கூட சேர்த்துக்கலாம். இப்போ வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு இதை அழகாக வந்து சாஃப்டாக ரெடி பண்ணியாச்சு, டோ மாதிரி. இப்போ இதில் வந்து கொஞ்சமாக எடுத்துக்கிட்டு நம்ம இந்த மாதிரி உள்ளங்கையில் கொஞ்சமாக நெய் தடவிட்டு அழகாக நல்லா உருண்டை மாதிரி உருட்டி வச்சுக்கணும். மோதகம் அச்சு இருந்தால் கூட நம்ம அந்த அச்சில் வந்து இந்த மாவு வந்து சேர்த்து இதே மெத்தடில் நம்ம வந்து கொழுக்கட்டை செஞ்சுக்கலாம். நான் வந்து இப்போ இதை கையிலே வந்து ரவுண்ட் ஷேப்புக்கு வந்து திரட்டி எடுத்துக்கிட்டேன். அதுக்கு நடுவில் வந்து நம்ம ரெடி பண்ணி வச்சுருந்த அந்த எள்ளோட பூர்ணத்தை வந்து நான் சேர்த்துட்டு இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி விட்டுக்கலாம். நம்ம எப்போவுமே யூஸ்வலாக செய்யக்கூடிய அந்த சோமாசு மாதிரி செய்வோம் இல்லையா கொழுக்கட்டை, அந்த மெத்தட்லேயும் இதை நம்ம வந்து க்ளோஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்படி இல்லாட்டி நம்ம அந்த மோதகம் மாதிரி கூட நம்ம வந்து ரெடி பண்ணிக்கலாம். மோதகம் அச்சு இருந்தால் மோதகம் அச்சு வச்சு பயன்படுத்தி இந்த மாதிரி செஞ்சுக்கோங்க. அப்படி இல்லாட்டி நம்ம கையிலே வந்து அழகாக இந்த மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டி எடுத்துக்கிட்டு அழகாக குட்டி குட்டி மோதகம் மாதிரி நம்ம வந்து ரெடி பண்ணி வச்சுக்கலாம். நம்ம இதில் பூரணம் வந்து வைக்கும்போது கொஞ்சம் கரெக்டான அளவில் வந்து நம்ம சேர்த்துக்கணும். கொஞ்சம் அதிகமாக வச்சுட்டோம்னா நமக்கு வந்து இந்த மோதகம் ஷேப்க்கு வந்து கிடைக்காது. அது மட்டும் இல்லாமல் நம்ம ஃப்ரூட்டை வச்சு இந்த கொழுக்கட்டை ரெடி பண்ணுறோம் இல்லையா, அதனால இந்த மாதிரி அந்த கொழுக்கட்டையை வந்து க்ளோஸ் பண்ணும்போது நமக்கு கொஞ்சம் கஷ்டமாக இருக்கும். அதனால் பூரணம் வந்து கொஞ்சம் கம்மியாகவே சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க இந்த மோதகத்தை நம்ம ஆல்ரெடி வந்து இட்லி பாட்டில் தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கோம் இல்லையா, அதில் வந்து இந்த மாதிரி இடியாப்பு தட்டு வச்சுட்டு அதில் நெய் தடவிட்டு அதில் வந்து இந்த மோதகத்தை வச்சு 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்துக்கலாம். அவ்வளோதான், நல்லா ட்ராகன் ஃப்ரூட் கொழுக்கட்டை ரெடி ஆயிடுச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம எப்போவுமே செய்யக்கூடிய பாரம்பரிய முறையில் அந்த வெள்ளை கொழுக்கட்டை செய்வோம் இல்லையா, அரிசி மாவை பயன்படுத்தி. இப்போ அந்த கொழுக்கட்டை வந்து நம்ம செஞ்சுக்கலாம்.
இப்போ நம்ம ஆல்ரெடி வந்து மாவு வந்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம். அரிசி மாவு வந்து சலிச்சு எடுத்து வச்சுருக்கிறோம். இப்போ 1 டம்ளர் அளவுக்கு அரிசி மாவு நான் எடுத்துக்கிறேன். அதுக்கு வந்து 1 டம்ளர் அளவுக்கு தண்ணி வந்து கொதிக்க வச்சுருக்கேன். நல்லா தண்ணி கொதிக்கும்போது ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு நம்ம எடுத்து வச்சுருக்க மாவு வந்து இதில் கொஞ்சம் கொஞ்சமாக சேர்த்து அப்படியே கிளறி விட்டுக்கணும். கிளறிட்டு நம்ம வந்து ஸ்டவ்வை ஆஃப் பண்ணிடலாம். அதுக்கு மேலே வந்து ஸ்டவ்வை ஆனில் இருக்க தேவையில்ல. நம்ம ஆல்ரெடி இந்த அரிசி மாவுலேயே கொஞ்சமாக உப்பு சேர்த்துருந்தோம். உப்போட அளவு பார்த்திங்கன்னா அரை உப்பு தான் சேர்த்துக்கணும். அந்த மாவு வந்து நம்ம டேஸ்ட் பண்ணி பார்த்தோம்னா அரை உப்பு இருக்க மாதிரி பார்த்துக்கணும். சாமிக்கு படைக்கும்போது நம்மளால் டேஸ்ட் பண்ணி பார்க்க முடியாது. பட் ஒரு கெஸ்ட்டில் வந்து நம்ம ஒரு அரை உப்பு மட்டும் நம்ம சேர்த்துக்கலாம். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா மாவு, இதை வந்து ஒரு 10-15 நிமிஷத்துக்கு அப்புறமா அதோட சூடெல்லாம் கை பொறுக்கிற அளவுக்கு குறைஞ்சிருக்கணும். அந்த மாதிரி சூடெல்லாம் குறைஞ்சிட்ட பிறகு நம்ம ஒரு பிளேட்டுக்கு மாற்றி வச்சுட்டு இதை வந்து சப்பாத்தி மாவு அளவுக்கு அழகாக திரட்டி எடுத்துக்கணும், இந்த மாதிரி சாஃப்டாக. இப்போ இதுக்கு ஒரு பூர்ணம் ரெடி பண்ணிக்கலாம். அதுக்காக நான் வந்து தேங்காயை வந்து குட்டி குட்டியாக கட் பண்ணி எடுத்திருக்கேன். நல்லா ஃப்ரெஷ்ஷான தேங்காயை அதை வந்து மிக்ஸி ஜாரில் சேர்த்துட்டு அது கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்து பொடி பண்ணி வச்சுக்கலாம். இப்போ ஃபஸ்ட்டு வந்து தேங்காயும் ஏலக்காயும் பொடி பண்ணி எடுத்துக்கணும். இப்போ அது கூடவே ஒரு அரை டம்ளர் அளவுக்கு வெல்லம் சேர்த்துக்கிறேன். இப்போ அடுத்ததாக இது கூடவே ஒரு 1/4 டம்ளர் அளவுக்கு வறுத்த ரவையை வந்து சேர்த்துக்கிறேன். சப்போஸ் உங்களுக்கு ரவை சேர்த்துக்க விருப்பம் இல்லைன்னா நீங்கள் தாராளமாக இந்த ஆப்ஷனை ஸ்கிப் பண்ணிக்கலாம். ரவை சேர்த்து செய்யும்போது இன்னுமே இந்த பூரணம் வந்து ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். அடுத்ததாக இது கூட கொஞ்சமாக ஒரு 2லேருந்து 3 டீஸ்பூன் அளவுக்கு பொட்டுக்கடலையை வந்து சேர்த்துக்கிறேன். சட்னிக்கு பயன்படுத்துவோம் இல்லையா, அந்த பொட்டுக்கடலையை சேர்த்துட்டு இது எல்லாத்தையும் நம்ம கொரப்பாக அரைச்சி எடுத்துக்கலாம். இப்போ இது எல்லாத்தையும் அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இந்த தேங்காய், இந்த வெல்லம் இது எல்லாத்தையும் வந்து நம்ம சும்மா ஒரு 2 நிமிஷத்துக்கு நெய்யில் வந்து நம்ம நல்லா வதக்கி எடுத்துக்கணும். இப்போ அதுக்காக ஸ்டவ் ஆன் பண்ணிவிட்டு ஒரு பேன் வந்து ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் 1 டீஸ்பூன் அளவுக்கு நெய் சேர்த்துக்கிட்டேன். இப்போ நம்ம அரைச்சி வச்சுருக்கேன் அந்த தேங்காயை வந்து இதில் சேர்த்துட்டு ஸ்டவ்வை ஸ்லோ ஃப்ளேமில் வச்சுட்டு இது நல்லா ஒரு 2 நிமிஷத்துக்கு 2லேருந்து ஒரு 3 நிமிஷத்துக்கு நல்லா வறுத்து எடுத்துக்கலாம். அந்த தேங்காயோட அந்த பச்சை ஸ்மெல் இருக்கும் இல்லையா, அது வந்து போகிறதுக்காக. அதே சமயம் தேங்காய் வந்து வதங்கி வரும்போது நமக்கு அந்த பூர்ணத்தில் சேர்த்து கொழுக்கட்டையோடு சாப்பிடும்போது ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும். வெறுமனே அப்படியே டேரெக்டாக நம்ம சேர்த்துக்கிட்டோம்னா அந்த பூரணம் வந்து சாப்பிடும்போது அந்த தேங்காய் சரியாக வேகாமல் பச்சையாக சாப்பிட்ற மாதிரி இருக்கும். ஸோ அதனால் நம்ம ஒரு டைம் வந்து ஒரு 2லேருந்து 3 நிமிஷம் அந்த தேங்காயை நல்லா வதக்கிட்டோம்னா ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் இந்த பூர்ண கொழுக்கட்டை. இப்போ நம்ம கொழுக்கட்டைக்கு மாவு ரெடி பண்ணி வச்சுருந்தோம் இல்லையா, அதை வந்து சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்ல சாஃப்டான டோ மாதிரி நம்ம ரெடி பண்ணிக்கலாம். இப்போ இதிலேருந்து கொஞ்சமாக ஒரு சின்ன உருண்டை மாவு எடுத்து நம்ம கையால் நல்லா அழகாக ஷைனிங்காக உருட்டி எடுத்துக்கணும். நம்ம கையில் வந்து கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து இது அழகாக ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டுறதுக்கு ஈஸியாக இருக்கும். கொஞ்சமாக நெய் தடவிக்கலாம். நெய்க்கு பதிலாக நம்ம எண்ணெய் கூட சேர்த்துக்கலாம். பட் நம்ம எண்ணெய் சேர்த்து நம்ம இந்த மாதிரி கொழுக்கட்டை பிடிக்கும்போது அந்த எண்ணெயோட ஸ்மெல் வந்து ரொம்ப டாமினேட்டிங்காக இருக்க மாதிரி இருக்கும். சம்டைம்ஸ் நமக்கு அந்த சாப்பிட்ணுன்ற ஃபீல் வந்து வராமல் போயிடும். ஸோ அதனால் நெய் சேர்த்துக்கும் போது அது கொஞ்சம் நல்லா கமகமன்னு இருக்கும். இப்போ வந்து ரவுண்ட் ஷேப்க்கு வந்து இந்த மாவை வந்து திரட்டிக்கலாம். இந்த மாதிரி கையாலே வந்து ரெடி பண்ணிக்கலாம். அப்படி இல்லாட்டி வந்து நம்ம சப்பாத்தியெல்லாம் திரட்டுவோம் இல்லையா, அந்த மாதிரி ஒரு கவரில் வந்து எண்ணெயெல்லாம் தடவிட்டு அழகாக வந்து எண்ணெய் இல்லாட்டி நெய் தடவிட்டு ரவுண்ட் ஷேப்க்கு திரட்டி கூட இந்த பூரணத்தை வந்து இதில் ஃபில்லப் பண்ணிக்கலாம். தேவையான அளவுக்கு மட்டும் பூரணத்தை வந்து வச்சுக்கிட்டு நம்ம இந்த ஓரங்களில் வந்து சும்மா இந்த மாதிரி லேசாக அழுத்தம் கொடுத்தாலே அழகாக வந்து அது வந்து க்ளோஸ் ஆகிடும். இப்போ பாருங்கள், அவ்வளோதான் கொழுக்கட்டை வந்து ரெடி ஆகிடுச்சு. இது வந்து நம்ம பாரம்பரிய முறையில் நம்ம இப்படி தான் கொழுக்கட்டை செய்வோம். ஆக்சுவலாக நம்ம அரிசி ஊற வச்சு அரைச்சி தான் எடுப்போம். பட் ஆனால் நாம் இன்றைக்கி கடையிலேருந்து வாங்கின மாவுலே ஈஸியாக கொழுக்கட்டை செஞ்சாச்சு. கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை வந்து ரொம்ப ரொம்ப சாஃப்டாக இருக்கும். நம்ம மாவு வந்து வேக வச்சு எடுத்துக்கிட்டோம் இல்லையா, அதனால் ரொம்பவே சாஃப்டாக இருக்கும். இப்போ இதே மாதிரி அடுத்தது வந்து எப்போவுமே நம்ம இந்த விநாயகர் சதுர்த்தி அப்போது இந்த புடி கொழுக்கட்டையும் அதுக்கடுத்து வந்து உருண்டை இது எல்லாமே செஞ்சு வச்சு தான் நம்ம படைப்போம். அதுக்கு சம் ரீசன்ஸும் வந்து சொல்லுவாங்க. ஸோ கொஞ்சமாக மாவு திரட்டிட்டு அதில் கொஞ்சமாக பூரணம் வச்சுட்டு இந்த மாதிரி பிடி கொழுக்கட்டை வந்து செஞ்சுக்கிறேன். அடுத்ததாக இதையே வந்து அந்த உருண்டை மாதிரியும் செஞ்சுட்டு அதுக்குள்ளேயும் நம்ம வந்து ஃபில்லிங் வச்சுக்க போகிறோம். ஸோ நார்மலாக நம்ம வந்து பிடி கொழுக்கட்டையில் ஃபில்லிங் வந்து வைக்க மாட்டாங்க. பட் நான் வந்து கொஞ்சமாக பூரணம் சேர்த்து இந்த பிடி கொழுக்கட்டை செஞ்சுருக்கேன். அப்போ தான் இந்த சின்ன பிள்ளைங்களாம் கொஞ்சம் சாப்பிட்றதுக்கு ஆர்வம் காட்டுவாங்க. இப்போ இதே மாதிரி ரவுண்ட் ஷேப்புக்கு திரட்டிட்டு இதில் வந்து கொஞ்சமாக பூரணத்தை சேர்த்துட்டு இதை நம்ம அப்படியே வந்து உருண்டை மாதிரி வந்து பிடிச்சிக்க போகிறோம். அவ்வளோதான், விநாயகர் சதுர்த்திக்கு நல்ல ஒரு சாஃப்டான கொழுக்கட்டை வந்து சூப்பராக கொஞ்ச நேரத்தில் வந்து நம்ம ரெடி பண்ணியாச்சு. அதிகபட்சம் இதுக்கு ஒரு 10 நிமிஷம் தான் நமக்கு வந்து தேவைப்படும். விநாயகர் சதுர்த்திக்கு தான் இந்த மாதிரி செய்யணும்னு அவசியம் கிடையாது. மற்ற நாட்களில் கூட ஸ்கூலில் விட்டு வர குழந்தைங்களுக்கு நல்ல ஒரு ஹெல்த்தியான ஸ்நாக்ஸ், ஆயில் எதுவும் இல்லாமல் வேக வச்சு கொடுக்குறோம் இல்லையா, அதனால ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ இடியாப்பு தட்டில் வாழை இலை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அந்த வாழை இலையில் நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்க கொழுக்கட்டை எல்லாத்தையும் வந்து சேர்த்துடலாம்.
சேர்த்துட்டு அப்படியே நம்ம இட்லி பாட்டில் வந்து சேர்த்துட்டு 10 நிமிஷம் வேக வச்சு எடுத்துக்க வேண்டியதான். எப்போவுமே வந்து இந்த கொழுக்கட்டையை இட்லி பானையில் சேர்க்குறதுக்கு முன்னாடி அந்த நம்ம சேர்த்துருக்கோம் இல்லையா, அந்த தண்ணி வந்து நல்லா கொதிக்க ஆரம்பிச்சிருக்கணும். ஸ்டவ்வை வந்து ஹை ஃப்ளேமில் வைக்க தேவையில்லை. கரெக்டாக ஒரு மீடியம் ஃப்ளேமில் செட் பண்ணிக்கிட்டோம்னா 10 நிமிஷத்தில் வெந்து வரும். 10 நிமிஷத்துக்கு மேலே நம்ம வேக விட்டால் கூட ஒன்று இது உடஞ்சி போயிடும், அப்படி இல்லாட்டி ரப்பர் மாதிரி ஆகிடும். மேக்ஸிமம் வந்து ஒரு 7லேருந்து 10 மினிட்ஸ் வந்து கரெக்டாக இருக்கும் மீடியம் ஃப்ளேமில் வச்சு. அதே மாதிரி இதில் வந்து இந்த இடியாப்ப தட்டில் வாழை இலை சேர்க்கணும்னு அவசியம் கிடையாது. வேணும்னா நம்ம கொஞ்சமாக நெய் தடவிட்டு கூட அது மேலே கூட நம்ம வந்துட்டு இந்த கொழுக்கட்டையை வந்து ப்ளேஸ் பண்ணி வச்சுக்கலாம். அப்போவுமே நல்லா சூப்பராக அந்த தட்டில் ஒட்டாமல் கொழுக்கட்டை அழகாக வெந்து வரும். நமக்கு இந்த வாழை இலையோடு சேர்த்து செய்யும்போது இதோட ஃப்ளேவரோட நல்ல கமகமாக நல்ல ஒரு வாசனை வரும். பாருங்கள், 10 நிமிஷத்துக்கு அப்புறம் சூப்பராக கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. அவ்வளோதான், சிம்பிளான மெத்தடில் ஒரு 10 நிமிஷத்தில் ட்ரெடிஷ்னலான கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணியாச்சு. இப்போ அடுத்ததாக இன்னொரு மெத்தடில் வந்து கொழுக்கட்டை வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதுக்கு வந்து கொஞ்சமாக கட் பண்ணி வச்சுக்கிற பப்பாயா, நல்லா பழுத்த பப்பாயா வந்து ஒரு மிக்ஸி ஜாருக்கு சேர்த்துக்கிறேன். சேர்த்துட்டு இது நல்லா ஃபைன் பேஸ்ட்டாக அரைச்சி எடுத்து வந்துக்கலாம். இப்போ இதை வந்து ஃபைன் பேஸ்ட்டாக ரெடி பண்ணியாச்சு. இப்போ இதை ஒரு பவுலுக்கு மாற்றி வச்சுக்கலாம். மாற்றிட்டு நம்ம ஆல்ரெடி ஸ்டார்டிங்லேயே வந்து அரிசி மாவு சலிச்சு வச்சுருந்தோம் இல்லையா, அந்த அரிசி மாவுலேருந்து நம்ம இதுக்கு தேவையான அளவுக்கு மாவு வந்து சேர்த்துக்கலாம். இதுக்கெல்லாம் எக்ஸாக்டான ஒரு அளவெல்லாம் கிடையாது. இப்போ இதில் இருக்க இந்த தண்ணி பதத்துக்கு ஏற்றாப்புல நம்ம வந்து அரிசி மாவு சேர்த்து நம்ம கெட்டியாக, கொஞ்சம் ரொம்ப வந்து கெட்டியாகவும் மாவு பிசைஞ்சிக்கூடாது. ரொம்ப டைட்டாக இருந்தாலும் கொழுக்கட்டை வந்து உடஞ்சி போயிடும். அதே சமயம் சாஃப்டாகவும் இருக்காது நமக்கு. ஸோ அதனால் கொஞ்சம் வந்து சாஃப்டான டோ மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கணும். இப்போ இதில் கொஞ்சம் கொஞ்சமாக அரிசி மாவு சேர்த்து இதை வந்து நல்லா சப்பாத்தி மாவு பதத்துக்கு நல்லா சாஃப்டாக வந்து ரெடி பண்ணி வச்சுக்கிறேன். இப்போ ஆல்ரெடி இந்த பப்பாயாவில் ஸ்வீட்னஸ் இருக்கும். அதனால் இதுக்கு நம்ம ஃபில்லிங் ரெடி பண்ணும்போது அதில் வந்து கொஞ்சம் வந்து நாட்டு சக்கரை இல்லாட்டி வெல்லம் வந்து கம்மியாக சேர்த்துக்கலாம். ஸ்வீட்னஸ் கம்மியாக இருக்க மாதிரி ரெடி பண்ணி வச்சுக்கலாம். அப்போ நமக்கு வந்து திகட்டாத கொழுக்கட்டை வந்து கிடைக்கும். இந்த மாதிரி நம்ம ஃப்ரூட்டை வச்சு கொழுக்கட்டை செய்யும்போது ரொம்ப ரொம்ப ஹெல்த்தியானது கூட. ஃப்ரூட் சாப்பிடாத குழந்தைங்களுக்கு இந்த மெத்தடில் கூட நம்ம வந்து ஒரு ஸ்நாக்ஸ் ரெடி பண்ணி கொடுக்கலாம். நல்லாவே ஹெல்த்தியாக இருக்கும். இப்போ நம்ம இதுக்கு வந்து வேர்க்கடலையை வச்சு ஒரு பூர்ணம் வந்து ரெடி பண்ணிக்க போகிறோம். அதனால ஸ்டவ்வில் வந்து ஒரு பேன் ஹீட் பண்ணி வச்சுருக்கேன். இப்போ அதில் தேவையான அளவுக்கு நம்ம வேர்க்கடலை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு இது நல்லா வந்து இதோட தோலெல்லாம் ரிமூவ் ஆகி வரும் இல்லையா, அது வரைக்கும் இது நல்லா நம்ம ஃப்ரை பண்ணி எடுத்துக்கலாம். ஆக்சுவலாக வேர்க்கடலை ஃபில்லிங் தான் வந்து இந்த வேர்க்கடலையை வச்சு செய்கிற பூரணம் தான் வந்து நமக்கு வந்து ட்ரெடிஷ்னலாக நம்மளோட பாரம்பரிய முறையில் வந்து நமக்கு எப்போவுமே செய்யக்கூடிய ஒன்று. ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும் இந்த ஃபில்லிங்கு. இப்போ நம்ம வேர்க்கடலையை வறுத்தாச்சு. அதை வந்து மிக்ஸி ஜாருக்கு மாற்றிக்கலாம். இப்போ எவ்வளோ வேர்க்கடலை எடுத்துக்கிட்டோமோ 1 டம்ளர் அளவுக்கு நான் எடுத்துக்கிட்டேன். அதில் வந்து பாதி டம்ளர் அளவுக்கு நான் வந்து வெல்லம் சேர்த்துக்கிறேன். கூடவே 2 ஏலக்காயும் சேர்த்துக்கிறேன். ஏலக்காய் நம்ம சேர்த்துக்கும் போது நல்லா இது வந்து ஒரு செரிமானத்தை வந்து நமக்கு கொடுக்கும். நல்ல ஃப்ளேவராகவும் இருக்கும். இப்போ இதை வந்து கொரப்பாக அரைச்சி எடுத்து வந்தாச்சு. இப்போ இதை வந்து ஒரு பாத்திரத்துக்கு மாற்றி வச்சுக்கலாம். இப்போ அடுத்ததாக வந்து வாழை இலை எடுத்து வச்சுருக்கேன். இப்போ இந்த வாழை இலையை வந்து குட்டி குட்டியாக வந்து நம்ம கட் பண்ணி எடுத்துக்க போகிறோம். நல்ல வாழை இலையை வந்து அலசிட்டு இந்த மாதிரி அதில் இருக்க அந்த தண்டு பகுதியெல்லாம் வந்து நீக்கிடணும். அப்போ தான் நமக்கு வந்து இந்த வாழை இலை மடிக்கிறதுக்கு வந்து ஈஸியாக இருக்கும். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, பப்பாயா வச்சு இந்த அரிசி மாவில் சேர்த்து ரெடி பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா கொழுக்கட்டை மாவு, அதிலேருந்து கொஞ்சமாக நம்ம எடுத்துக்கிட்டு இந்த மாதிரி உருண்டை மாதிரி ரெடி பண்ணிக்கணும். ரெடி பண்ணிவிட்டு நம்ம கட் பண்ணி வச்சுருக்க வாழை இலையில் அழகாக ரவுண்டாக வந்து நம்ம திரட்டி வச்சுக்கலாம். கையாலே நம்ம வந்து செஞ்சுக்கலாம். கண்டிப்பாக இந்த கொழுக்கட்டை மாவு வந்து ரொம்ப திக்காக இருக்கக்கூடாது. அப்படி நீங்கள் திக்காக செஞ்சிங்கன்னா ரொம்ப ஹார்டாக ஆகிடும் இந்த கொழுக்கட்டை. இப்போ இந்த வாழை இலையில் வந்து அழகாக இந்த மாதிரி ஸ்ப்ரெட் பண்ணி வச்சுக்கிட்டு தேவையான அளவுக்கு இதில் நம்ம வந்து ஃபில்லிங் வந்து சேர்த்துக்கலாம் பூர்ணத்தை. இப்போ அப்படியே இந்த வாழை இலையை வந்து அப்படியே மடிச்சுக்க வேண்டியதான். மடிச்சுட்டு அப்படியே இந்த ஓரங்களில் அழுத்தி விட்டுட்டோம்னா அழகாக வந்து அது செட் ஆகி வந்துடும். கண்டிப்பாக ஓப்பன் ஆகி இந்த பூர்ணம்லாம் வெளியே வராது. ஸோ வந்து அந்த எட்ஜஸ் வந்து நம்ம நல்லா பார்த்துக்கணும். 2 சைடும் வந்து ஈவனாக வந்து அது கவர் ஆகிற மாதிரி பார்த்துக்கணும். அது ஒன்று மட்டும்தான் நம்ம இதில் நோட் பண்ண வேண்டியது. இதே மாதிரி ஒவ்வொரு வாழை இலையிலும் நம்ம அழகாக இந்த பப்பாயா கொழுக்கட்டை மாவு வந்து சேர்த்து அதில் வந்து பூர்ணத்தை சேர்த்து இதை வந்து மூடி வச்சிடலாம். பாருங்கள், இந்த மாதிரி இந்த ஓரங்கள் மட்டும் வந்து நல்லா வந்து ஒன்றோடு ஒன்று ஒட்டி இருக்க மாதிரி ரெடி பண்ணி இப்போ இட்லி பானையில் சேர்த்து 10 நிமிஷம் வச்சு வேக வச்சு எடுத்தாச்சு. பாருங்கள் எவ்வளோ கலர்ஃபுல்லான சூப்பராக இருக்குது கொழுக்கட்டை. பப்பாயா கொழுக்கட்டை ரெடி ஆகிடுச்சு. இந்த வாழை இலையில் வந்து கொஞ்சமாக நம்ம நெய் தடவிக்கணும். அப்படி செய்யும்போது அது ஒட்டாமல் நமக்கு வந்து ஈஸியாக கிடைக்கும் அந்த கொழுக்கட்டை.
இப்போ அடுத்ததாக கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். 1 டம்ளர் அளவுக்கு கேழ்வரகு மாவு எடுத்திருக்கேன். அதை ஒரு பாத்திரத்துக்கு மாற்றிட்டு அதில் கொஞ்சமாக உப்பு சேர்த்துட்டு தண்ணி சேர்த்துக்கிறேன். தண்ணி சேர்த்துட்டு இதை வந்து நல்லா கொஞ்சம் சாஃப்டான டோ மாதிரி ரெடி பண்ணிக்கலாம். ஆக்சுவலாக நான் இதை ரெடி பண்ணும்போது கொஞ்சம் அதிகமாகவே வந்து தண்ணி சேர்த்துட்டேன். ஸோ வந்து இந்த அளவுக்கு ரொம்ப வந்து தண்ணியாக இருக்க மாதிரி மாவு ரெடி பண்ணிக்காதீங்க. ஓரளவுக்கு கொஞ்சம் வந்து கெட்டியாக இருக்க மாதிரியே மாவு வந்து ரெடி பண்ணிக்கோங்க. இப்போ தேவையான அளவுக்கு தண்ணி சேர்த்தாச்சு. இப்போ அடுத்ததாக நம்ம வந்து வாழை இலையை வந்து கட் பண்ணி வச்சுருக்கோம் இல்லையா, அதில் தான் இப்போ நம்ம இந்த கேழ்வரகு வச்சு கொழுக்கட்டை வந்து செய்ய போகிறோம். இப்போ இந்த ராகி கொழுக்கட்டைக்கு வந்து நம்ம பூரணம் ரெடி பண்ணிக்கலாம், ஃபில்லிங். அதுக்காக ஒரு 5-6 டேட்ஸ் வந்து எடுத்துக்கிறேன், பேரிச்சம்பழம். இதில் இருக்கிற அந்த சீட்ஸ் எல்லாத்தையும் நம்ம வந்து வெளியே எடுத்துடலாம். எடுத்துட்டு இது கொஞ்சம் ஹார்டாக இருக்கும் இல்லையா, அதனால் வந்து ஸ்மாஷர் வச்சு நல்லா கொஞ்சம் ஃபஸ்ட்டே நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். இப்போ இந்த டேட்ஸ் எல்லாத்தையும் வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டாச்சு. அடுத்ததாக வந்து 2 நல்ல பழுத்த வாழைப்பழம் வந்து எடுத்து வச்சுருக்கிறேன். இனிப்பான வாழைப்பழம் எடுத்துக்கிறது ரொம்ப ரொம்ப நல்லது. ஸோ எடுத்துக்கிட்ட இந்த வாழைப்பழத்தை குட்டி குட்டியாக கட் பண்ணி நம்ம இது கூட வந்து சேர்த்துக்கலாம். இப்போ வாழைப்பழத்தை வந்து சேர்த்தாச்சு இது கூட. அடுத்ததாக இது கூட ஒரு கைப்பிடி அளவுக்கு உலர்ந்த திராட்சை, கருப்பு திராட்சை இல்லாட்டி வந்து இந்த சிவப்பு திராட்சை எது வேணாலும் நம்ம சேர்த்துக்கலாம். உலர்ந்த திராட்சை நம்ம சேர்த்துக்கும் போது நல்ல ஒரு இனிப்பு கொடுக்கும் இதுக்கு. நம்ம இதுக்கு வந்து ஒன்லி வந்து இந்த ட்ரை ஃப்ரூட்ஸும் இந்த நார்மலான இந்த பனானா மட்டும்தான் நம்ம சேர்த்துக்க போகிறோம். அதனால இதில் வந்து இனிப்புக்குன்னு தனியாக வந்து நாட்டு சக்கரை, வெல்லம் இந்த மாதிரிலாம் எதுவும் சேர்த்துக்க போகிறதில்ல. அதனால் நல்ல இனிப்பான இந்த உலர்ந்த திராட்சையை சேர்த்துக்கலாம். சேர்த்துட்டு சும்மா 1-2 இதை வந்து ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ரொம்ப வந்து ஸ்மாஷ் பண்ணக்கூடாது. அப்படி பண்ணோம்னா தண்ணியாக ஆகிடும். ஸோ 1-2 மட்டும் இதை நம்ம ஸ்மாஷ் பண்ணி விட்டுக்கலாம். ஸ்மாஷ் பண்ணி விட்டாச்சு. இப்போ வந்து பூரணம் வந்து ரெடி ஆகிடுச்சு. சப்போஸ் உங்களுக்கு இதோட இனிப்பு வந்து போதுமானதாக இருக்காதுன்னு தோணுச்சுன்னா நீங்கள் கொஞ்சமாக 1 or 2 டீஸ்பூன் வந்து நம்ம நாட்டு சக்கரை சேர்த்துக்கலாம். இப்போ இட்லி பானை வந்து ரெடியாக இருக்குது. இட்லி பானையில் தண்ணி சேர்த்தாச்சு. இந்த தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிக்கிட்டோம். அதுக்குள்ளே நம்ம இந்த பூரணத்தை சேர்த்து ராகி கொழுக்கட்டையை ரெடி பண்ணிக்கலாம். சேம் இந்த மாதிரி குட்டி குட்டியாக வாழை இலையை வந்து நல்லா அலசிட்டு கட் பண்ணி வச்சுக்கணும். இதில் கொஞ்சமாக நெய் தடவி வச்சுக்கணும். இந்த மாதிரி நெய் தடவும் போது நம்ம கொழுக்கட்டையை வந்து வெளியில் எடுக்கும்போது ஈஸியாக நமக்கு ஒட்டாமல் கிடைக்கும். இதில் தேவையான அளவுக்கு பப்பாயா வந்து நம்ம எப்படி பப்பாயா கொழுக்கட்டை ரெடி பண்ணமோ அதே மாதிரி தான் தேவையான அளவுக்கு ராகி மாவு வந்து சேர்த்தாச்சு. பாருங்கள், வீடியோவில் பார்க்கும்போது நான் கொஞ்சம் தண்ணி கன்சிஸ்டன்சியில் ரெடி பண்ணிட்டேன். பட் இதை விடவும் கொஞ்சம் திக்காக நம்ம இந்த மாவு வந்து ரெடி பண்ணிக்கணும். இதுக்குள்ளே தேவையான அளவுக்கு நம்ம வந்து இந்த பூரணத்தை ஃபில்லிங்கை வந்து வச்சுக்கலாம். வச்சுட்டு இதையுமே வந்து 2 ஓரங்கள்லேயும் ஒட்டி இருக்கிற மாதிரி இந்த கேழ்வரகு வந்து நல்லா க்ளோஸ் ஆகி இருக்க மாதிரி இந்த வாழை இலையை வந்து மூடி விட்டுடலாம். நம்ம வைக்கிற பூரணத்தோட அளவு வந்து ரொம்ப அதிகமாக இருந்துச்சுன்னா கண்டிப்பாக இது நல்லா வந்து அந்த ஓரங்கள்லாம் வந்து நல்லா க்ளோஸ் ஆகி வராது. ஸோ அதனால் தேவையான அளவுக்கு மட்டும் வந்து பூரணத்தை வச்சுட்டு எல்லா சைடும் வந்து நல்லா அந்த கேழ்வரகு வந்து ஒட்டி இருக்கா, க்ளோஸ் ஆகி இருக்கான்னு சொல்லி மட்டும் நம்ம பார்த்துக்கலாம். இப்போ இதே மாதிரி ஒவ்வொன்றா நம்ம பூரணம் சேர்த்து ரெடி பண்ணிக்கலாம். அவ்வளோதான், இதை ரெடி பண்ணியாச்சு. இப்போ நம்ம வந்து ஸ்டவ்வில் தண்ணி வந்து கொதிக்க ஆரம்பிச்சிருக்கு இட்லி பானையில். இப்போ நம்ம ரெடி பண்ணி வச்சுருக்கிற இந்த ராகி கொழுக்கட்டையை ஒவ்வொன்றா நம்ம இடியாப்பு தட்டில் சேர்த்துட்டு இதையுமே நம்ம ஒரு 10 நிமிஷத்துக்கு வேக வச்சு எடுத்துக்கலாம். கொழுக்கட்டை எல்லாமே நம்ம எப்படி செஞ்சாலுமே 10 நிமிஷம் தான் இதுக்கு வேகிறதுக்கான டைமிங்கு. அது மேக்ஸிமம் ஒரு 7-8 நிமிஷத்துலேயே இது வந்து நல்லாவே வெந்து வந்துடும் நமக்கு. இப்போ இட்லி பானையில் சேர்த்தாச்சு. இந்த மாதிரி வாழை இலையில் வச்சு கொழுக்கட்டை செஞ்சு பாருங்கள். கம்மன்னு அவ்வளோ வாசமாக இருக்கும். சாப்பிட்றதுக்கும் ரொம்ப ரொம்ப டேஸ்டியாக இருக்கும். இப்போ இதை அப்படியே க்ளோஸ் பண்ணி வச்சுட்டு 10 நிமிஷத்துக்கு அப்புறமா இதை நம்ம வேக வச்சு எடுத்துக்கலாம். நல்ல ஒரு ஹெல்தியான 4 வகையான கொழுக்கட்டை ரெசிபி இன்றைக்கி நம்ம பார்த்துருக்கோம். இதில் உங்களுக்கு எந்த கொழுக்கட்டை ரெசிபி ரொம்ப பிடிச்சிருக்கோ அதை வந்து கமெண்ட் பண்ணுங்கள். கண்டிப்பாக நீங்கள் இதை ட்ரை பண்ணி பாருங்கள். விநாயகர் சதுர்த்திக்கு தான் நம்ம இந்த கொழுக்கட்டையை செய்யணும்னு அவசியம் கிடையாது. நார்மல் டேஸில் கூட ஸ்கூல் விட்டு வர குழந்தைங்களுக்கு அதிகபட்சம் 10 நிமிஷம் தான் தேவையே படும். நம்ம 10-15 நிமிஷத்தில் நம்ம வந்து செஞ்சு கொடுத்துடலாம். நல்ல ஹெல்தியான ஒரு ஸ்நாக்ஸாக இருக்கும். ஸ்டொமக் ஃபில்லிங்கான ஒரு ஸ்நாக்ஸாகவும் இருக்கும். பாருங்கள், ராகி கொழுக்கட்டையும் ரெடி ஆகிடுச்சு. இப்போ இதை வந்து கொஞ்சம் ஆற விட்டுட்டு அதுக்கப்புறம் நம்ம அந்த பனானா லீஃப்லேருந்து எடுத்தோம்னா அழகாக எடுக்கிறதுக்கு ஈஸியாக வரும் நமக்கு. கொஞ்சம் நான் வந்து அந்த சூடாக இருக்கும் போதே எடுத்துட்டேன் வீடியோக்காக. ஸோ அதனால் கொஞ்சம் அந்த இலையில் வந்து ஒட்டுனாப்பில் இருக்குது. அவ்வளோதான், நல்ல 4 வகையான சூப்பரான கொழுக்கட்டை. ட்ராகன் ஃப்ரூட்டு, பப்பாயா, அது கூடவே வந்து ஒயிட் கொழுக்கட்டை,
அதுக்கடுத்து வந்து நமக்கு ஹெல்த் மிக்ஸ் பவுடரில் கொழுக்கட்டை. இதே வந்து நல்ல இனிப்பான பழங்கள் வேறு ஏதாவது இருந்தால் கூட நம்ம பயன்படுத்தி செஞ்சுக்கலாம். கேரட்டை வச்சு கூட நம்ம வந்து கேரட் கொழுக்கட்டை வந்து செஞ்சுக்கலாம். ரொம்பவே டேஸ்டியாக இருக்கும் நமக்கு. கண்டிப்பாக நீங்களும் இதே மெத்தடை ஃபாலோ பண்ணி இந்த கொழுக்கட்டை ரெசிபியை உங்கள் வீட்டில் செஞ்சு பாருங்கள். செஞ்சு பார்த்துட்டு இதோட டேஸ்ட்டு எப்படி இருந்ததுன்னு கமெண்ட் பண்ணுங்கள். இந்த வீடியோ உங்களுக்கு ரொம்ப பிடிச்சிருந்தா இந்த ரெசிபியை உங்களோட ஃபேமிலி அண்ட் ஃப்ரெண்ட்ஸ்க்கு ஷேர் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள். தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.